சரியா 2011 ஏப்ரல் மாதம் போல 17 வயது இருந்த எமிலி அப்படின்ற ஒரு பெண்மணி இங்கிலாந்து நாட்டில் இருக்கிற லண்டனில் இருந்து புறப்பட்டு நியூசிலாந்தில் இருக்கிற ஆக்லாண்டில் உள்ள தன்னுடைய அப்பா அம்மா வந்து பார்த்துருந்துருக்காங்க. அதன் பிறகு அவங்களுடைய லீவு நாட்கள்லாம் முடிந்ததுக்கு பிறகு தன்னுடைய அப்பா அம்மா கிட்ட 6 மாதம் கழித்து நடக்க போகிற ரக்பி வேர்ல்டு கப் மேட்சுக்கு மட்டும்தான் நான் வருவேன், அப்போ நான் அவங்களை மீட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அன்றைய நாள் நியூசிலாந்தில் இருந்து கிளம்பி இங்கிலாந்து நாட்டுக்கு வந்திருந்திருக்காங்க. ஆனால் அதுதான் தங்களுடைய மகளை பார்க்குற கடைசி தினம் அப்படிங்கிற அன்றைய நாள் அந்த அப்பா அம்மாவுக்கு தெரியாமலே போயிருந்திருக்கு. இந்த எமிலி அப்படின்ற பெண் இங்கிலாந்து நாட்டுக்கு வந்து 1 மாதம் கழித்து சரியா மே 9, 2011 வாக்கில் அனிதா அப்படின்ற ஒரு பெண்ணுடைய வீட்டில் ஒரு மர்மமான முறையில் இறந்து கிடப்பதா அந்த நாட்டோடைய எமர்ஜென்சி நம்பரான 999க்கு ஒரு ஃபோன் கால் வந்திருக்கு. அதன் அடிப்படையில் போலீஸ் அதிகாரிகள் சம்பவ இடத்துக்கு போயிட்டு எமிலியோடைய உடம்பை செக் பண்ணி பார்த்ததில் அவங்களுடைய உடம்புல எந்த விதமான காயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே தெரியல. அங்கே இருந்த அனிதா அப்படின்ற பெண்மணிக்கிட்டையும் இதை பற்றி போலீஸ் அதிகாரிகள் கேட்கும்போது எனக்கும் சரியாக தெரியல, நான் தூங்கிட்டு இருந்த சமயத்தில் தான் எமிலி இந்த வீட்டுக்கு வந்திருக்காங்க அப்படின்னும் என்னுடைய மகனுடைய ஃப்ரெண்டு தான் இந்த எமிலி அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை அந்த அனிதா அப்படின்ற பெண்மணி கொடுத்துருந்துருக்காங்க. அன்னைக்கு எமிலிக்கு அந்த வீட்டில் என்ன தான் நடந்துச்சு, எதனால் எமிலி அந்த வீட்டில் இறந்து கிடந்தாங்க, உடம்புல எந்த ஒரு காயமுமே இல்லாமல். 2011 இங்கிலாந்து போலீஸ் அதிகாரிகள் மத்தியில் ரொம்பவே பரபரப்பை ஏற்படுத்திய ஒரு மர்மமான சம்பவத்தை பற்றி தான் இன்னைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை எந்த இடத்துலையுமே ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வாங்க. நான் உங்கள் பாபு சங்கர் அண்ட் வெல்கம் டு பாபு சங்கர் ஸ்டோரி. சரியா பிப்ரவரி 22, 1994 இங்கிலாந்து நாட்டோடைய தலைநகரமான லண்டனில் மார்க் மற்றும் கரோலின் அப்படின்ற தம்பதியினருக்கு பிறந்த மகள் தான் எமிலி அப்படின்ற இந்த பெண். இந்த எமிலி பிறந்த 2 வருடத்தில் ஹனா அப்படின்ற எமிலியோடைய தங்கச்சியும் பிறந்திருக்காங்க. சின்ன வயதுல இருந்து 2 பேருமே நல்ல நண்பர்கள் அப்படிங்கிறதுனால ஓடி ஆடி விளையாடுறது, அவங்களுக்குள்ளே இருக்கிற பிரச்சனைகளை ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக தான் அவங்களுடைய பள்ளி பருவத்தில் இருந்திருக்காங்க. இந்த சமயத்தில் தான் எமிலிக்கு 10 வயது இருக்கும்போது அவங்களுக்கு ஈட்டிங் டிஸார்டர் மற்றும் எமோஷனல் இஷ்யூஸ்லாம் இருந்ததுனால இந்த இங்கிலாந்து நாட்டை விட்டு வேற ஒரு நாட்டுக்கு புலம்பெயர்ந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குடும்பத்தார்கள் நினச்சிருந்திருக்காங்க. அதன் அடிப்படையில் தான் எமிலிக்கு 10 வயது இருக்கிற சமயத்திலேயே நியூசிலாந்தில் இருக்கிற ஆக்லாண்ட் அப்படின்ற பகுதியில் போயிட்டு எமிலியோடைய தங்கை, எமிலியோடைய அப்பா அம்மா அப்படின்னு சொல்லிட்டு 4 பேருமே குடியேறி இருந்திருக்காங்க. எமிலியோடைய அப்பாவான மார்க்குக்கு அதே பகுதியில் வேலை கிடச்சிருந்திருக்கு. எமிலியோடைய அம்மாவான கரோலின் அப்படின்றவங்க அந்த பகுதியில் இருக்கிற ஒரு ஹாஸ்பிட்டலில் நர்ஸாக வேலை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. எமிலியோடைய பள்ளி பருவமும் அந்த பகுதியில் நல்ல விதமாக தொடங்கி இருந்திருக்கு. நிறைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் கிடைக்கிறாங்க. அது கூடவே அவங்களுடைய உடல்நிலையும் சரியாகவும் செய்யுது. எமிலி வளர வளர ரொம்பவே அழகாகிக்கிட்டே போகிறாங்க. இதனால் தான் மாடலில் ஏதாவது சாதிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணமும் அவங்களுக்குள்ளே தோண ஆரம்பித்ததுனால அதற்கு உண்டான சில வேலைகள் எல்லாமே அந்த சமயத்தில் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. இப்படியே உங்களுடைய வாழ்க்கை எந்தவித பிரச்சனையுமே இல்லாமல் நல்ல விதமாக தான் நியூசிலாந்து நாட்டில் நகர்ந்து போய்கிட்டே இருக்குது. இந்த சமயத்தில் தான் சரியாக 2010 வாக்கில் மறுபடியும் லண்டனுக்கு வந்து அங்கே இருக்கிற தன்னுடைய தாத்தா பாட்டியோடைய வீட்டுக்கு எமிலி தன்னுடைய அப்பா அம்மா கூட வந்திருக்காங்க. அந்த சமயத்தில் லண்டன் ரொம்பவே அட்வான்ஸாக இன்னும் மாறி இருந்ததுனால தன்னுடைய ஓல்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையுமே போய் பார்த்துக்கிட்டு வராங்க. அப்படி பார்த்துட்டு வந்ததுக்கு பிறகு அவங்களுக்கு ரிட்டன் நியூசிலாந்து போகிறதுக்கு மனசே வரல. அதே சமயம் மாடலிங்க்கும் இந்த UK தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு அவங்களுக்கு தோண ஆரம்பித்ததுமே நான் தாத்தா பாட்டி வீட்லேயே இங்கேயே தங்கி இங்கேயே படிக்கிறேன் அப்படின்னு தன்னுடைய அப்பா அம்மா கிட்ட சொல்லியிருந்திருக்காங்க. அதன் அடிப்படையில் 2010 மறுபடியும் அவங்க UKல தங்குறாங்க. எமிலியோடைய அம்மா, அப்பா, தங்கை மட்டும் நியூசிலாந்து நாட்டுக்கே போயிருந்திருக்காங்க. இப்போது எமிலி ஒரு காலேஜில் சேர்ந்து அவங்க தங்களுடைய படிப்பை தொடங்கி இருந்திருக்காங்க. மேற்கொண்டு இவங்க எங்கே தங்கி இருந்திருக்காங்கன்னா பான்மவுத் அப்படின்ற ஒரு கடலோர பகுதிக்கிட்ட தான் தங்கி இருந்திருக்காங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எமிலி அழகு அப்படிங்கிறதுனால அந்த பகுதியில் இருக்கிற நிறைய ஆண்கள் எமிலியை தான் பார்த்துக்கிட்டே இருந்திருக்காங்க. மேற்கொண்டு எமிலி அந்த பகுதியில் இருக்கிற ஒரு டாப் ஷாப் அப்படின்ற துணி கடையில் பார்ட் டைமாக வேலைக்கு ஜாயின் பண்ணியிருந்திருக்காங்க. அவங்களுடைய தாத்தா பாட்டி வீட்டில் தங்குறது, அடிக்கடி ஃப்ரெண்ட்ஸ் கூட அவுட்டிங் போகிறது அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய வாழ்க்கையை ரொம்பவே என்ஜாய் பண்ணியிருந்திருக்காங்க. இந்த சமயத்தில் தான் அந்த ஊரில் மிகப்பெரிய ஒரு பணக்கார வீட்டு பையனாக இருந்த எலியட் டர்னர் அப்படின்றவனுடைய கண்ணில் இந்த எமிலி சிக்கி இருந்திருக்காங்க. இந்த எலியட்டோடைய அப்பா பெயர் லீ, அம்மா பெயர் அனிதா. இந்த அனிதா அப்படின்றவங்க இந்தோனேஷியா நாட்டில் இருந்து இங்கிலாந்துக்கு வந்ததுக்கு பிறகு இந்த லீ அப்படின்றவரை திருமணம் கட்டி இருந்திருக்காங்க. இந்த லீ அப்படின்றவர் அந்த பகுதியில் மிகப்பெரிய நகை வியாபாரியாக இருந்ததுனால எக்கச்சக்கமான வருமானமும் அந்த குடும்பத்துக்கு கிடைச்சிருந்திருக்கு. அந்த குடும்பமே பெரிய பணக்கார குடும்பமாக தான் அந்த பகுதியில் இருந்திருக்காங்க.
இந்த எலியட் அப்படின்றவனும் 1991 இந்த தம்பதியினருக்கு பிறந்ததுக்கு பிறகு ரொம்பவே ரகடாக தான் வளர ஆரம்பிச்சிருக்கான். பணக்காரன் என்ற திமிரு, மண்டகணம், நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறைய பப்புக்கு போகிறது, தண்ணி அடிக்கிறது, தம் அடிக்கிறது, ட்ரக் எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சின்ன வயதிலேயே எல்லா விதமான கெட்ட பழக்கங்களுக்கும் இவன் அடிமையாக இருந்திருக்கான். மேற்கொண்டு இவனுடைய பட்டப்படிப்புலாம் எதுவுமே படிக்காமல் பாதியிலே ட்ராப் பண்ணிவிட்டு தன்னுடைய அப்பா பார்க்குற பிஸ்னஸ்லேயே இவன் ஜாயின் பண்ணியிருந்திருக்கான். இதனால் அவனுக்கும் நிறைய வருமானமும் அந்த பிஸ்னஸ் மூலியமாகவும் கிடைக்க ஆரம்பிக்குது. இவனுடைய தாத்தா பாட்டி இவனுக்கு பிளாக் மினி கூப்பர் வாங்கி கொடுத்துருக்காங்க. அந்த காரில் தான் இவனுடைய ஃப்ரெண்ட்ஸை பார்க்குறதுக்கு போகிறது, பெரிய பெரிய கிளப்புக்கு போகிறது அப்படின்னு சொல்லிட்டு இவனுடைய அன்றாட வேலைகளாகவும் இருந்திருக்கு. இவன் அப்படி கிளப்புக்கெலாம் போகிற சமயத்தில் ஒரு செலிப்ரிட்டி மாதிரி தான் இவனை ட்ரீட் பண்ணுவாங்க. ஏன்னா இவன் போட்டிருக்கிற ட்ரெஸ் ரொம்பவே காஸ்ட்லியாக இருக்கும், போட்டிருக்கிற வாட்ச் ரொம்பவே காஸ்ட்லியாக இருக்கும். அது கூடவே இவனை சுற்றி நிறைய பெண்கள்லாம் இருப்பாங்க. அதே சமயம் அவன் ஆர்டர் பண்ணுற சரக்கு கூட அந்த பார்லேயே ரொம்பவே காஸ்ட்லியான சரக்கை தான் அவன் எப்போதுமே ஆர்டர் பண்ணுவானா. இவனுக்கு அந்த ஏரியாவில் இருக்கிற நிறைய டிவி ஸ்டார் கூடயும் பழக்கம் இருந்ததுனால அவர்களுக்கு பணம்லாம் கொடுத்து நிறைய இல்லீகல் ரிலேஷன்ஷிப்பும் இவனுக்கு இருந்ததாகவும் சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் இவன் நிறைய பெண்களை காதலிச்சு ஏமாற்றி இருந்திருக்கான். அதே சமயம் அவங்க கிட்ட நிறைய டொமஸ்டிக் வைலன்ஸ் எல்லாம் ஈடுபட்டு இருந்திருக்கான். இதனால் அந்த பெண்கள் எல்லாருமே இவனை கண்டாலே ரொம்பவே பயப்படுவாங்க. ஆனால் இது எதையுமே தெரியாத பெண்கள் இவனை வெளியில் இருந்து பார்க்கும்போது ஒரு பணக்கார தோரணையில் தெரிகிறதுனால நிறைய பெண்களுடைய கண்கள் இவன் மேலே அப்பப்போ விலை தான் செஞ்சிருந்திருக்கு. இவனுக்கு 16 வயது இருக்கிற சமயத்தில் போலீஸ் அதிகாரிகள் இவனுக்கு வார்னிங் கொடுத்ததாகவும் சொல்லப்படுது. அதற்கு காரணம் என்னன்னா, இவனுடைய எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் இவனை விட்டு போனதுனால அந்த பெண்ணை தலையணையை பயன்படுத்தி மூச்சு திணறி கொலை பண்ண பார்த்தான் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு எழுந்ததுமே போலீஸ் அதிகாரிகள் அவனை கைது பண்ணி கஸ்டடியில் எடுத்துலாம் விசாரணை பண்ணியிருந்திருக்காங்க. ஆனால் இவங்க அப்பா அம்மா அந்த சமயத்தில் பெரிய பணக்காரர் அப்படிங்கிறதுனால அவங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ்லாம் பயன்படுத்தி அந்த வழக்கில் இருந்து இவனை ஈஸியாக தப்பிக்க வைக்கிறாங்க. இப்படி இந்த மாதிரி கரடு முரடாக இருக்கிற இந்த எலியட் சரியாக டிசம்பர் மாதம் 2010 வாக்கில் ஒரு கிளப்பில் எமிலியை முதல் முறையாக பார்த்ததுமே அவளுடைய அழகில் விழுந்திருக்கான். அதன் பிறகு எமிலி கூட பேச்சு கொடுத்து அந்த பெண் கிட்ட நல்லவன் போல நடிச்சு அந்த பெண்ணை கரெக்ட் பண்ணிடுறான். அதன் பிறகு 2 பேரும் காதலிக்கிறாங்க. எமிலிக்கும் இவனை பிடிச்சி போனதுனால இவனை டேட்டிங் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவன் கூட ஊர் சுற்றுறது, ஒன்றா தங்குறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பண்ணியிருந்திருக்காங்க. இந்த சமயங்களில் எமிலிக்கு 17 வயது தான் ஆயிருந்திருக்கு. நாட்கள் நகர நகர எமிலிக்கு இந்த எலியட்டோடைய முழு சுயரூபமும் தெரிய வர ஆரம்பிக்குது. இந்த எலியட் சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் அந்த பெண் கிட்ட சண்டை போடுறது, அவளை அடிக்கிறது, கழுத்து நெரிச்சு கொலை பண்ணுற மாதிரி போகிறது அப்படின்னு சொல்லிட்டு பல சித்திரவதைகள் அந்த பெண்ணுக்கு பண்ணியிருந்திருக்கான். இந்த எலியட்டை காதலிக்க ஆரம்பித்து 5 மாதங்கள் கழித்து சரியாக ஏப்ரல் மாதம் 2011 வாக்கில் நியூசிலாந்து நாட்டுக்கு வந்து தன்னுடைய அப்பா அம்மா தங்கையை பார்த்து இருந்திருக்காங்க. அந்த சமயத்தில் அந்த பாய் ஃப்ரெண்டை பற்றி சொல்கிறாங்களே தவிர ஆனால் அவன் என்னென்ன சித்திரவதைகள்லாம் பண்ணுறான் அப்படின்ற எந்த ஒரு விஷயத்தையுமே எமிலி அன்றைய நாள் தன்னுடைய அப்பா அம்மா கிட்ட சொல்லலை. மேற்கொண்டு எமிலி நியூசிலாந்து நாட்டுக்கு வருவதற்கு முன்னாடி ஒரு லெட்டரில் அந்த எலியட்டுக்கிட்ட என்ன சொல்லியிருந்திருக்காங்கன்னா, எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும், ஐ லவ் யூ, ஆனால் என்னை எந்த விதத்திலையும் கொலை பண்ணிவிடுவோம் அப்படின்னு சொல்லாத, எனக்கு அதை பிடிக்கல, அது கூடவே உன்னுடைய கோபத்தை நீ கட்டுப்படுத்தி ஆகணும், அதே சமயம் உன்னுடைய எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட்ட நீ பேசுகிறதையும் நிப்பாட்டணும் அப்படின்னு அந்த லெட்டரில் எழுதி வச்சுட்டு ஊருக்கு வந்திருக்காங்க. மறுபக்கம் எமிலி நியூசிலாந்துக்கு வந்ததுக்கு பிறகு தன்னுடைய பழைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போய் பார்த்துருந்துருக்காங்க. அதே சமயம் அவங்க யாரெல்லாம் பார்க்குறாங்களோ அது எல்லாத்தையுமே சோசியல் மீடியாவில் போஸ்டாக போட்டுக்கிட்டு வராங்க. அந்த சமயத்தில் தான் 2 பாடி பில்டராக இருக்கக்கூடிய தன்னுடைய பழைய நண்பர்கள் கூட சேர்ந்து ஒரு ஃபோட்டோ ஒன்று எடுத்து அதை சோசியல் மீடியாவில் ஷேர் பண்ணியிருந்திருக்காங்க. இதை பார்த்ததுமே எலியட்டுக்கு ஒரு பக்கம் கோபம் அதிகரிக்க ஆரம்பிக்குது. இந்த எலியட்டுக்கு பொறாமை குணம்லாம் இருக்கிறதுனால உடனடியாக எமிலிக்கு மெசேஜ் பண்ணி மிரட்டி இருந்திருக்கான், கோபமாக கத்தவும் செஞ்சுருந்திருக்கான். இதனால் அவங்கிட்ட பேசுறதையே முழுவதுமாக இந்த பெண் கட் பண்ணி இருந்திருக்காங்க. கொஞ்ச நாட்கள்லேயே எமிலியோடைய லீவ் நாட்கள்லாம் முடிஞ்சிட்டதுனால நியூசிலாந்து நாட்டை விட்டு கிளம்புறதுக்கு முன்னாடி தன்னுடைய அப்பா அம்மா கிட்ட 6 மாதம் கழித்து நடக்க போகிற ரக்பி வேர்ல்டு கப் மேட்சுக்கு நான் வந்து பார்க்குறேன், அப்போ நம்ம எல்லாருமே ஒன்றா மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அன்றைய நாள் அங்கேருந்து கிளம்பி யூகேக்கு ரிட்டர்ன் வந்திருந்திருக்காங்க. இந்த சமயத்தில் யூகே வந்ததுக்கு பிறகு இந்த எலியட்டை போய் பார்க்கவே கிடையாது. அவங்ககிட்ட இருக்கிற பேச்சுவார்த்தை எல்லாத்தையுமே கட் பண்ணி இருந்திருக்காங்க. தொடர்ந்து இவங்க ஆன்லைன் மூலியமாக ஒரு பையனை மீட் பண்ணதுனால அவங்ககிட்ட நடந்த எல்லா விஷயங்களுமே சொல்லி ஷேர் பண்ண ஆரம்பித்ததும் புதிதாக அந்த பையன் கூட டேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணி இருந்திருக்காங்க. ஆனால் எமிலி என்ன நினச்சிருக்காங்கன்னா, இது எதுவுமே எலியட்டுக்கு தெரியாது அப்படின்னு தான் நினைக்கிறாங்க. ஆனால் எலியட்டுக்கு இந்த எமிலியோடைய சோசியல் மீடியா பாஸ்வேர்டு எல்லாமே தெரியும். அப்படிங்கிறதுனால இவங்க யார்கிட்ட என்னென்ன பேசுகிறாங்க, எங்கெங்கே போகிறாங்க அப்படிங்கிற முதற்கொண்டு எல்லாத்தையுமே அவனுடைய மொபைல் மற்றும் சிஸ்டமில் இருந்து பார்த்துக்கிட்டே இருந்திருக்கான்.
கொஞ்ச நாட்கள் கழித்து இந்த எமிலி அவங்க ஆன்லைனில் மீட் பண்ண எல்எஸ் பவல் அப்படின்ற ஒருத்தனை போயிட்டு மீட் பண்ணி இருந்திருக்காங்க. இந்த விஷயம் அந்த சோஷியல் மீடியா அக்கௌண்ட் மூலியமாக இந்த எலியட்டுக்கு தெரிஞ்சதுனால உடனடியாக அவங்க மீட் பண்ண போகிற இடத்துக்கு போயிருந்திருக்கான். அங்கே எமிலியை பார்த்துட்டு இது யார் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இது என்னுடைய புது பாய் ஃப்ரெண்ட், நான் இப்போ தான் டேட்டிங் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்திருக்காங்க. இதை கேட்டதுமே அவனுக்கு பயங்கரமான ஒரு ஆத்திரம் எழ ஆரம்பிக்குது. இந்த எலியட்டோடைய மைண்ட் செட் எப்படின்னா, தனக்கு கிடைக்காதவை யாருக்குமே கிடைக்கக்கூடாது அப்படின்ற ஒரு பொறாமை குணம் கொண்டவன் தான் இந்த எலியட். இதனால் தாங்கிட்ட இவ பேச மாட்டா, தன்னை அவாய்ட் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு இவளை போட்டு தள்ளணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இந்த எலியட்குள்ளே தோண ஆரம்பிச்சிருக்கு. இதனால் தன்னுடைய நண்பனான டாம் அப்படின்றவன் கிட்ட நான் இந்த எமிலியா அப்படின்றவளை கழுத்தை நெரிச்சு கொலை பண்ணி ஒரு குப்பை கிடங்கு இடத்துல போட்டுட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்திருக்கான். ஆனால் அதையே சிரிச்சுக்கிட்டே சொன்னதுனால இந்த டாம் அதை நம்பாமலே இருந்திருக்காரு. ஆனால் நாட்கள் நகர இந்த எமிலி மேலே இருக்கிற கோபம் அவனுக்கு அதிகரிச்சுக்கிட்டே போனதுனால ஒரு நாள் அவளை கண்டிப்பாக கொலை பண்ணிவிடும் அப்படின்னு ஜோக்கு மாதிரி சொல்லியிருந்திருக்கான். அப்படி தான் எமிலி தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் கூட ஒரு பாருக்கு போகலாம் அப்படின்னு சோசியல் மீடியா மூலிமா பிளான் பண்ணி இருந்திருக்காங்க. இதை தெரிஞ்சுக்கிட்ட இந்த எலியட் அந்த பெண் போகக்கூடிய பாருக்கு போயிட்டு அங்கே அந்த பெண் கிட்ட பயங்கரமாக சண்டை போட்டுருந்துருக்கான். இதனால் ஆத்திரமான எமிலி அங்கே இருக்கிற ட்ரிங்க்ஸ் எடுத்து அவனுடைய மூஞ்சிலேயே ஊற்றி இருந்திருக்காங்க. இதனால் ஆத்திரமான எலியட் கண்ணா பின்னான்னு கெட்ட வார்த்தை சொல்லிலாம் திட்டி இருந்திருக்கான். அதே சமயம் கண்டிப்பாக உன்னை கொலை பண்ணுவேன், அப்படியே கொன்னுட்டு ஜெயிலுக்கு போனாலுமே நான் மில்லியனா, நான் ஈஸியாக வெளியில் வந்துடுவேன் அப்படின்னு கத்துற வீடியோஸ் எல்லாமே அந்த சமயங்களில் ரொம்பவே பாப்புலராக இருந்திருக்கு. தொடர்ந்து இந்த எலியட் எமிலியை ஃபாலோ பண்ணிக்கிட்டே அவங்களுடைய வீட்டுக்கிட்ட போயிருந்திருக்கான். நான் உங்ககிட்ட தனியாக பேசணும், நீ என்னுடைய வீட்டுக்கு வர முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்திருக்காங்க. அவள் ஆரம்பத்தில் முடியாது அப்படின்னு சொன்னாலும் எலியட் தொடர்ந்து அந்த பெண்கிட்ட கெஞ்சிக்கிட்டே இருக்கிறதுனால சரி இவனுடைய வீட்டுக்கு தானே போகிறோம், இவனுடைய அப்பா அம்மா இருப்பாங்க, அதனால நமக்கு எந்தவித பிரச்சனையுமே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு எமிலி அன்றைய நாள் அவனை நம்பி சரியா மே 9, 2011 வகையில் அவனுடைய வீட்டுக்கு போயிருந்திருக்காங்க. அந்த சமயத்தில் மறுபடியும் அந்த இடத்துல பயங்கரமான சண்டைகள் ஏற்பட ஆரம்பிக்குது. அவனுடைய நண்பனான டாம் அப்படின்றவன் வெளியில தான் காத்துக்கிட்டு இருந்திருக்கான். உள்ள என்ன நடக்குது அப்படிங்கிறது எதுவுமே அந்த டாமுக்கு தெரியாது. ஆனால் மறுபக்கம் எலியட் எமிலி கூட பயங்கரமாக சண்டை போட்டு இருந்திருக்கான். அவளுடைய கழுத்தை நெரிச்சு துடிக்க கொலை பண்ண முயற்சி பண்ணி இருந்திருக்கான். அது கூடவே அவங்க கிட்ட இருக்கிற சுத்தியில எடுத்து அந்த பெண்ணுடைய தலையில பயங்கரமாக அடிச்சிருந்திருக்கான். ஒரு கட்டத்தில் கழுத்து நெரிக்கிறதன் மூலியமா அவளுடைய கழுத்தெலும்பு உடைஞ்சி சுவாசிக்க முடியாம அந்த பெண் அதே இடத்துல இறந்து போயிருந்திருக்காங்க. அதன் பிறகு இவனுடைய நண்பன் வெளியில் காத்துக்கிட்டு இருந்தால டாம் அப்படின்ற ஒருத்தன், இவன் வெளியிலேயே வராததுனால டாக்ஸி பிடிச்சி அவனுடைய வீட்டுக்கே போயிருந்திருக்கான். மறுபக்கம் எலியட் ஒரு லெட்டரில் இந்த மாதிரிலாம் நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு தான் அம்மாவுடைய கோட்டு பாக்கெட்டில் அந்த லெட்டரை வச்சுட்டு தன்னுடைய பாஸ்போர்ட்லாம் எடுத்துக்கொண்டு ஸ்பெயின் நாட்டுக்கு தப்பிச்சு போகலாம் அப்படின்னு முயற்சி பண்ணியிருந்திருக்கான். அதன் பிறகு அவனுடைய அம்மா காலில் எழுந்து பார்த்ததுமே அந்த பெண் இறந்துருக்கிறத பார்த்ததும் உடனடியாக 911க்கு கால் பண்ணி பேசியிருந்திருக்காங்க. அதன் பிறகுதான் போலீஸ் அதிகாரிகள் சம்பவ இடத்துக்கு வந்து அந்த பெண்ணுடைய சடலத்தை மீட்டெடுத்திருக்காங்க. எமிலியோடைய அப்பா அம்மாவுக்கும் தகவலை கொடுத்துருந்துருக்காங்க. இந்த எலியட் அப்படின்றவனையும் தீவிரமாக தேட ஆரம்பித்து அவனை ஒரு கட்டத்தில் கைதும் பண்ணியிருந்திருக்காங்க. ஆனால் போலீஸ் அதிகாரிகள் இவனை கைது பண்ண கொஞ்ச நாட்கள்லேயே இவனுக்கு பெயில் கிடச்சிருந்திருக்கு. இதனால் போதிய ஆதாரம் இந்த வழக்கில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் அதிகாரிகள் என்ன ஒரு டெக்னிக் யூஸ் பண்ணுறாங்கன்னா, இந்த எலியட்டோடைய வீட்லேயே ஒரு மைக்கு ஒன்று ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. அது யாருக்குமே தெரியாமல் இருந்திருக்கு. அந்த மைக் மூலயமா அவர்கள் என்னென்ன பேசிக்கிறாங்க அப்படிங்கிறது எல்லாத்தையுமே காதில் வாங்கியிருந்திருக்காங்க. அப்போ தான் இந்த குற்றத்தை மறைப்பதற்காக என்னென்ன எவிடன்ஸ்லாம் இருக்கோ அது எல்லாத்தையுமே அழிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா, அப்பா, மகன் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேருமே பிளான் பண்ணியிருக்கிற ஆடியோ எல்லாமே போலீஸ் அதிகாரிகள் அப்படியே ரெக்கார்ட் பண்ணி கொண்டு அதை மிகப்பெரிய ஆதாரமாக மாற்றி இந்த 3 பேருக்கும் எதிராக இருக்கிற ஆதாரங்கள் எல்லாத்தையுமே திரட்டி கோர்ட்டில் சார்ஜ் ஷீட்டும் ஃபைல் பண்ணுறாங்க. இறுதியாக நீதிமன்றம் எலியட் அப்படின்றவனுக்கு 16 ஆண்டு காலம் சிறை தண்டனையும் அவங்களுடைய அப்பா அம்மாவுக்கு 27 மாத சிறை தண்டனையும் கொடுத்துருந்துருக்காங்க. ஒரு சிலருடைய வாழ்க்கையில் இந்த எலியட் மாதிரியான சைக்கோக்கள்லாம் வந்துக்கிட்டு தான் போகிறாங்க. அவர்கள்கிட்ட இருந்து நீங்கள் விழிப்புணர்வாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு பதிவு. இந்த சம்பவத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும், எலியட் மற்றும் எமிலியை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும், இந்த வீடியோவுக்கு 5க்கு எவ்வளோ ஸ்டார் கொடுப்பீங்க அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க. இதை பற்றி உங்களுடைய நண்பர்களும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா அவர்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. நாளை மறுநாள் வேறு ஒரு கிரைம் கேஸோட வேறு ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாபு சங்கர்.